இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ இப்படி கஷ்டப்பட வேண்டாமான்னு யாராவது சத்யா கிட்ட சொன்னீங்களா? இல்லல்ல. அப்போ நீங்க யாரும் சத்யாவை இந்த வீட்டு பொண்ணா பாக்கல, அப்படிதானே? நீங்க வேணா சத்யாவை வேற ஒரு பொண்ணா பாக்கலாம். ஆனா பிரபு சத்யா கழுத்துல தாலி கட்டின புருஷன். அவன் எப்படி அவளை வேற மாதிரி பாப்பான்? அவனுக்கு அவன் பொண்டாட்டி தான் முக்கியம். அதனால இனி அவங்க விஷயத்துல தேவையில்லாம மூக்க நுழைக்காம அவங்க வேலையை பாருங்க. அமுல் பேபி, நீ எனக்காக மெக்கானிக் செட்டுக்கு வரதெல்லாம் எனக்கு சந்தோஷமா தான் இருக்குது. ஆனா அதுக்காக நீ மற்றவங்களாண்ட திட்டு வாங்கி கஷ்டப்படுறதெல்லாம் பார்க்கவே முடியல அமுல் பேபி. அவங்க பேசுறதெல்லாம் கரெக்டு தான். நீ எதுக்கு கஷ்டப்படணும்? ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, பிடிச்சவங்களுக்காக கஷ்டப்படுறதுலயும் ஒரு சுகம் இருக்குங்க. அந்த சுகத்தை நான் அனுபவிக்க விடுங்க. சரி, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நாம தூங்குவோமா? சரிங்க, குட் நைட். என்னாச்சு அமுல் பேபி? அது ஒண்ணு இல்லைங்க, இன்னைக்கு நீங்க வாம்கீர் கேட்டீங்களா, அதுக்காக நான் மஜிலி குப்பத்துல இருந்து மயிலாப்பூர் வரைக்கும் நடந்தே போனேன். அதான் கால்லாம் வலிக்குது. வேற ஒண்ணும் இல்ல, தூங்கி எந்திரிச்சா சரியாயிடும். வாங்க. அண்ணா, இந்த கார் எனக்கு ரொம்ப பிடிச்சது அமுல் பேபி. ஆமா, சூப்பரா இருக்கு ரோடி பேபி. இந்த கார்ல நிறைய புது புது ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு. எலக்ட்ரிக் சன்ரூஃப் இருக்கு. ஆமாண்ணா. வாவ், ரோடி பேபி மேல பாருங்க. ஐயோ, செம்மல. ஏ தம்பி, சாங்க போடுறா. மாமா பாட்டு சவுண்ட்லாம் சூப்பரா இருக்குது. அதுக்கு தான் போட சொன்னேன். மார்க்கெட்லயே பெஸ்ட் போஸ் பிரீமியம் சவுண்ட் சிஸ்டம். இதுல பாட்டு கேட்கறதுக்காகவே நம்ம லாங் டூர் போலாம். அது மட்டும் இல்ல, இது லேட்டஸ்ட் மாடல்ன்றதுனால இதுக்கு என்னெல்லாம் தேவையோ அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த கார்ல இருக்குங்க. ஓ, ஏங்க, இதுல ஆக்சி பூஸ்ட் ஏர் பியூரிஃபையர் இருக்குங்க. காருக்குள்ள எப்பவுமே ஃப்ரெஷ் ஏர் இருக்கும். கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. நேத்து நான் உங்ககிட்ட 1000 ரூபாய் வாங்கினல, அது என்ன சும்மா செலவு பண்றதுக்கு வாங்கினேன்னு நினைச்சீங்களா? உங்ககிட்ட வாங்கின அந்த 1000 ரூபாய இன்வெஸ்ட் பண்ணி தான் இவ்வளவு கஸ்டமரை பிடிச்சேன். எது? அந்த 1000 ரூபாய் வச்சுக்கின்னு ஒரே ராத்திரியில எப்படி இவ்ளோ கஸ்டமர் கிடைப்பாங்க? ஏங்க, நீங்க எல்லாம் உழைப்பாளி, உடல் உழைப்பு போட்டு வேலை செய்வீங்க. ஆனா என்ன மாதிரி பிசினஸ் மேனுங்கெல்லாம் அப்படி கிடையாது.
எதை செஞ்சாலும் ரொம்ப கிளவரா தான் செய்வோம். எங்க பிரெயினை யூஸ் பண்ணி ஹார்ட் ஒர்க்க ஸ்மார்ட் ஒர்க்கா பண்ணுவோம். அமுல் பேபி நீ என்ன பண்ண அது முதல்ல சொல்லு. யூ வாண்ட் டு நோ வை? ம் தீபாவளி சிறப்பு சலுகை மஜிலிக்குப்பத்தில் உள்ள எங்கள் வடிவேல் மெக்கானிக் ஷெட்டில் உங்கள் பைக்கை முழு சர்வீஸ் செய்தால் இலவசமாக சீட் கவர் மாற்றி தரப்படும். இச்சலுகை நவம்பர் 7, 8 2 நாட்களுக்கு மட்டுமே. இந்த நோட்டீஸ்ல இருக்கிறதெல்லாம் உண்மையா இல்ல சும்மா கதை விடுறீங்களா? கஸ்டமர் சார், நோட்டீஸ்ல இருக்கிற அத்தனையுமே உண்மைதான் சார். வேணும்னா நேர்ல வந்து பாருங்களேன், உங்களுக்கே எல்லாம் புரியும். சரி, நான் என் பைக் எடுத்துட்டு வர்றேன். வாங்க கஸ்டமர் சார், நீங்க வண்டிய ஓட்டிக்கிட்டு வாங்க, இல்ல உருட்டிக்கிட்டு வாங்க, இல்ல தூக்கிட்டாச்சு வாங்க. ஆனா கண்டிப்பா வந்துருங்க. வர்றப்பா. இவங்கெல்லாம் எப்ப வந்து எப்ப கொடுத்து நாம எப்ப வீட்டுக்கு போறதுனே தெரியலையே. இவனுங்க வர மாதிரியே தெரியலையே. பேசாம ஒண்ணு செய்வோம், இந்த நோட்டீஸ் எல்லாத்தையும் பைக்ல வச்சுட்டு ஓடிடுவோம். அவங்களே படிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம். I am so tired. அமுல் பேபி நான் கூட உன்னை என்னமோ நினைச்சேன். ஆனா ஒரே நைட்ல தொழில இப்படி டெவலப் பண்ணிட்டிய. Thank you. சத்யா, ரொம்ப சந்தோஷப்படாத சார். நீங்க வேற சீட் கவர்லாம் ஃப்ரீயா தரேன்னு சொல்லிருக்கீங்க. சீட் கவர் 150 ரூபா சார். நம்ம ஃபுல் சர்வீஸ் பண்ணா 500 ரூபா தான் கிடைக்கும். அங்கதான் தம்பி சார் நீங்க பிசினஸ் மைண்ட் யூஸ் பண்ணணும். பிசினஸ் மைண்டா? ஒண்ணும் புரியலையா? இருங்க நானே எக்ஸ்பிளைன் பண்றேன். நார்மலா ஒரு நாளைக்கு ஃபுல் சர்வீஸ்க்கு எத்தனை வண்டி வரும்? 2 இல்ல 3 வண்டி வரும் சார். 3 வண்டினே வச்சுக்கோங்க. ஒரு வண்டிக்கு 500 ரூபானா 3 வண்டிக்கு எவ்வளவு ஆச்சு? 1000 1500 ரூபா சார். பர்ஃபெக்ட். இன்னைக்கு நம்ம 20 வண்டியை சர்வீஸ் பண்ண போறோம். அப்படின்னா எவ்வளவு லாபம் கிடைக்கும்? 20 வண்டினா 1000 2000 எவ்வளவா இருக்கும்? 10,000 வரும் சார். 10,000. அந்த 10,000த்துல 3000 ரூபாய் சீட் கவர் கொடுத்தாலும் பேலன்ஸ் 7,000 ரூபாய் நம்ம கையில நிக்குதுல. சீட்டு கவரை ஹோல்சேலா டீலர் கிட்ட இருந்து எடுத்தா அதுல ஒரு 1000 ரூபாய் கிடைக்கும். இப்படி கூட்டி கழிச்சு பார்த்தா நமக்கு பெரிய ப்ராஃபிட் தான் தம்பி சார்.